ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தலைப்பு எடுத்து பேசுகிறேன். உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை. அனைத்து வயதினர்களுக்குமே, ஆண் பெண் இருபாலருக்குமே இது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நவக்கிரகங்களே சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம். 9 கிரகங்களே அதிக வலிமையானவர். ஒரு ராசியில் 2 வருஷம் இருக்கிறவர். நீடித்த பலனை கொடுக்குறவர். நல்லது செஞ்சாலும் நீடித்து செய்வார், கெடுக்கிறதுனாலும் நீடித்து செய்வார். ஸோ ஜனன ஜாதகத்தில் அவர் இருக்கிற நிலைமைக்கு ஏற்ற மாதிரி பலனை கொடுப்பார். இப்போ ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறாரு, 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு. இந்த திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் இதில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி போன வருஷம் மார்ச் மாதமே அவர் பயிற்சி ஆகிட்டார். மார்ச் 25ஆம் தேதி அவர் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். வாக்கியத்தின்படி இப்போ தான் போயிருக்கிறார். மார்ச் 6ஆம் தேதி 2026 தான் போயிருக்கிறாரு. ஸோ நம்ம போதி ஜோடத்தில் எப்போயுமே திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் ஃபாலோ பண்ணுறோம். எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். என்னோட ஜாதகத்திலே வித்தியாசம் இருக்குது. நான் 1971 பிறந்தேன். எனக்கு தனுசு லக்னம் மகர ராசின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் அப்புறம் திருக்கணிதத்தின்படி நான் விருச்சிக லக்னம் மகர ராசி. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஜோதிடர் 30 வருஷமாக பார்க்குறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களெல்லாம் பார்க்கும்போது திருக்கணித பஞ்சாங்கம் தான் கரெக்டாக இருக்குது. நான் இந்த வீடியோ பதிவில் திருக்கணித பஞ்சாங்கத்தை பற்றி சில வரிகளை சொல்லிவிட்டு வீடியோ பேசுகிறேன். சனி பயிற்சி பற்றி சொல்கிறேன். அதுபோக சனி பகவான் மற்ற கிரகங்களோட சேர்ந்து எப்படி ஆக்ட் பண்ணுவார், 2032 வரைக்கும் உங்கள் நிலைப்பாடு எப்படி இருக்கும், சனிப்பவன் கொடுக்குற லாப நஷ்டங்கள் என்ன, அதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பேச போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதத்தில் அடங்கிய அனைத்து ராசினியர்களுக்கும் ரிட்டன் வியூவர்ஸுக்கும் சிறந்தாழ்ந்த நன்றி. தொடர்ந்து பாருங்கள். எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ராகு திசை சனி புத்தி, குரு திசை சனி புத்தி, சனி திசை நடக்கிறவங்க உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். செவ்வாய் திசை சனி புத்தியும் கொஞ்சம் குருஷியலாக தான் இருக்கும். ஸோ இப்படி நடக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பதிவு கொஞ்சம் வரப்பிரசாதமாக இருக்கும். திருக்கணித பஞ்சாங்கம் திருத்தி அமைக்கப்பட்ட பஞ்சாங்கம். இது 19ஆம் நூற்றாண்டிலே ஆரம்பிச்சிருச்சு. 19ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலே வாக்கிய பஞ்சாங்கத்தை திருத்திட்டாங்க. ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தை அது பழைய குருடி கதவை திரடின்னு அப்படியே உள்ளதையே அரைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே பிரபஞ்சத்தில் நிறைய மாற்றம் நிகழுது. கேலக்சியில் கிரக நிலைகள் நிறைய மாற்றம் இருக்குது. உதாரணத்துக்கு சந்திரன், நம்ம பூமியோட துணைக்கோள். சந்திரனுக்கும் பூமிக்கும் உள்ள தூரமே வருஷத்துக்கு 2 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸ் ஆகுது. சரியா? 2 சென்டிமீட்டர் சந்திரன் பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கு. இது அறிவுபூர்வமாக நிர்ணயிக்கப்பட்டது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி சில மாற்றங்கள் சந்திரனில் நடக்கிற மாற்றங்களை வச்சு திருக்கணித பஞ்சாங்கம் சரி செய்யப்படுது. ஏன்னா சந்திரன் தான் ரொம்ப முக்கியம். சந்திரன் தான் ஒவ்வொரு ராசிலையும் இருக்கிறாரு. நீங்கள் தனுசு ராசினா அதுக்கு என்ன சார் அடையாளம் அப்படின்னா, சந்திரன் உங்கள் ராசியில் நிற்க போய் நீங்கள் தனுசு ராசி, சந்திரன் மகரத்தில் நின்னார்னா நீங்கள் மகர ராசி. ஸோ சந்திரன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். வேத ஜோதிடத்தின்படி தனி ஒரு மனிதனுக்கு ராசி கட்டத்தில் சந்திரன் ரொம்ப முக்கியம். சந்திரன் தான் ராசியை குறிக்கிறார். ஒரு தனி மனிதனுடைய மனதையும் உடலையும் குறிக்கிறார். ஸோ சந்திரனில் ஏற்படுகின்ற மாற்றத்தை உட்பட்டு தான் திருக்கணித பஞ்சாங்கம் கணிக்கப்படுகிறது. அதை அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. திருக்கணித பஞ்சாங்கம்னா நிறைய பேர் கம்ப்யூட்டர் பஞ்சாங்கம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த உள்ளூர் ஜோசியர் நிறைய பேர் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க, கோயிலில் வேலை பார்க்குறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அது கம்ப்யூட்டர் ஜாதகம் அப்படிம்பாங்க. வாக்கிய பஞ்சாங்கமும் கம்ப்யூட்டரில் இருக்குது. எல்லாத்துக்குமே சாஃப்ட்வேர் வந்துருச்சு இன்றைக்கி. சரியா நேர்களே? எல்லாத்துக்கும் சாஃப்ட்வேர். திருக்கணிதத்துக்கும் சாஃப்ட்வேர் இருக்குது, வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் சாஃப்ட்வேர் இருக்குது. இப்போ புதுசாக ஒன்று நுழைச்சிருக்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐங்கிறாங்க. அது சும்மா செயற்கையான அறிவு. அதை பற்றி நான் வீடியோ பேசலை. அது இன்னும் வரல மக்கள் மத்தியில். அதெல்லாம் நம்பிக்கைத்தன்மை அற்றது. சரியா? முழுக்க 100% சரியான பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் தான். திருக்கணிதம், திருத்தப்பட்ட கணிதம். ஜோதிடம்னாலே கணிதம் தான். கணிதம் அண்டு அறிவியல், இது ரெண்டும் சார்ந்த பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம். ரைட் நேர்களே, 19ஆம் நூற்றாண்டிலே இதை கண்டுபிடிச்சி இதை சரி பண்ணிட்டாங்க. 1868ஆம் வருடம் ரகுநாத ராச்சியார்னு ஒருத்தர், ரகுநாத ராச்சியார் ஆந்திரா சேர்ந்தவர், கிரகணத்தன்னைக்கு அவர் பார்த்துருக்கிறாரு. அன்றைக்குள்ள தொலைநோக்கி அறிவியல் அமைப்பை வச்சு அவர் கிரகணத்தை உற்று நோக்கி பார்க்கும்போது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகணம் தெரியலை, திருக்கணிதத்தின்படி தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ 1868 இதை ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க. வாக்கிய பஞ்சாங்கிறது தவறான ஒன்று, இதுபடி எதுவும் நடக்க மாட்டேங்குன்னு. அதுபோக சில நிகழ்வுகள் வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி நடக்க மாட்டேங்கு. இப்போ சென்ற மாதம் மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு சனி பகவான், சந்திரன், அதுபோக புளூட்டோ, யுரேனியஸ் இந்த கிரகங்கள் ஒன்றா சேருதுன்னு அட்டோனாமியில் சொல்லியிருந்தாங்க. இது வானத்தில் தெரியும், சின்ன சின்ன புள்ளிகளாக தெரியும்னு அட்டோனாமியில் சொல்லியிருந்தாங்க. அட்டோனாமின்னு என்னென்னா வானிலையை ஆராய்ச்சி பண்ணுற அமைப்பு. அஸ்ட்ராலஜிங்கிறது வேறு. அஸ்ட்ராலஜிங்கிறது ஜோதிடம் சார்ந்து வந்தது. அட்டோனாமிங்கிறது வானிலை சம்மந்தப்பட்டது. சரியா நேரில் நிறைய பிரிவுகள் இருக்குது இதில். அவங்க இதை நாளுதோறும் இதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்பேஸில்
கிரகங்கள் எந்த நிலைமையில் போகுது, அதனுடைய சுற்றுவட்ட பாதை என்ன, அது எந்த நேரத்தில் சந்திக்குது, நேர்கோட்டில் சந்திக்குது, அதனுடைய ஏற்படுகிற தாக்கம், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது சனி பகவான், சந்திரன், புளூட்டோ, யுரேனஸ் 4மே ஒரு பாயிண்டில் சந்திக்குது. அது எந்த பாயிண்ட்னா உத்திரட்டாதி நட்சத்திரம். ஸோ போன மாதம் அது அந்த டேட் என்கிட்ட இருக்குது. அது என்றைக்குன்னா இந்த மாதம் என்ன மாதம், இந்த மாதம் மார்ச், ஜனவரி 26 நினைக்கிறேன். சரியா, கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகப்போகுது. அன்றைக்கி அந்த இது என்கிட்ட ஆர்டிக்கல் இருக்குது, அதில் டேட் கரெக்டாக சொல்லலாம். சரியா, அது இருக்குது, அது ப்ரூஃப் பண்ணலாம். நான் நிறைய ப்ரூஃப்லாம் பேச மாட்டேன். சரியா, அந்த வருஷங்கள் தேதிகள் சொல்லும் போதெல்லாம் ஒரு ப்ரூஃப் இருக்கணும். அட்லீஸ்ட் நியரஸ்ட்டாக நான் சொல்லுவேன். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நிறைய பேர் போர் அடிக்கும் அந்த இடம். நான் எதுக்கு இது கொஞ்சம் இம்பேக்ட் கொடுக்குறேன்னா, திருக்கணித பஞ்சாங்கம் தான் சரி. அதன்படி அன்றைக்கி பார்க்கும்போது சனி பகவான், சந்திரன், புளூட்டோ, யுரேனஸை நம்ம இன்னும் சேர்க்கலை. சரியா, அந்த 2 கிரகங்களை நம்ம சேர்க்கலை. நம்ம 9 கிரகங்களும் சேர்த்துருக்குறோம். அந்த 2 கிரகங்கள் 4 கிரகங்களும் ஒரே பாயிண்டில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்றுருக்காங்க. அப்போ சனி பகவான் ஏற்கனவே மீனத்துக்கு போயிட்டாருன்னு அர்த்தம். உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனத்தில் தான் இருக்குது. ஆனால் இப்போ தான் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கு அவர் உத்திரட்டாதி போகிறாருன்னு சொல்லி கோயிலெல்லாம் விசேஷம் கொண்டாடுறாங்க. குறிப்பாக திருநள்ளாறுலாம் இப்போ தான் விசேஷம் கொண்டாடுறாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை சில பேர் நம்பிக்கிட்டு அதை கோயிலுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஆன்மீக வழியில் இறைநாமத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் சாமியை கும்பிடுங்க வேணாம் சொல்லலை. ஆனால் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது பஞ்ச அங்கம் சேர்ந்தது தான். நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், இது 5 இருந்தாலுமே அது அறிவியலுக்கும் கணிதத்துக்கும் உட்பட்டு தான். சரியா, எதுவாக இருந்தாலும் சரி, அறிவுபூர்வமாகவும் கணிதமும் சேர்ந்தால் தான் அது நிரூபிக்கப்படும். ஸோ திருக்கணித பஞ்சாங்கம் நிரூபிக்கப்பட்டது. அப்படி பார்க்கும்போது தனுசு ராசிக்கு சனி பயிற்சி ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. போன வருஷம் மார்ச் மாதம் நடந்து முடிஞ்சிருச்சு. 2025 சனி பயிற்சி நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. உங்களுக்கு அடுத்த பயிற்சி எப்போ சார் நடக்க போகுது அப்படின்னா 3/6/2027. அடுத்த வருஷம் 2027 ஜூன் 3 சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். இதை கொஞ்சம் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஸோ திருக்கணித பஞ்சாங்கத்தையும் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதுனாலும் சரி, திருக்கணித பஞ்சாங்கத்தைப்படியே எழுதுங்க. சரி, நல்ல ஜோசியரை பார்த்து நல்ல அயனாம்சம் பார்த்து எழுதணும். லகரி அயனாம்சம் பார்த்து எழுதணும். சுத்தமாக இருக்கும். சுத்த திருக்கணித பஞ்சாங்கம் கரெக்டாக இருக்கும். அடியன் வாழ்க்கையிலையும் நிறைந்த சம்பவங்கள் என் வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கு. எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி தான் நடந்திருக்கு. அதை மேட்ச் பண்ணி பார்த்தா தான் கரெக்டாக இருக்குது. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இல்லை. சரியா, நான் உதாரணத்துக்கு என் ஜாதகத்தையே சொல்கிறேன். நான் விருச்சிக லக்கணம், மகர ராசி. எனக்கு விருச்சிக லக்கணத்திலே செவ்வாயும் குருவும் இருக்கிறாங்க. 9ஆம் இடத்துல கேது இருக்கிறாரு. கேது குரு பார்வையில் இருக்கிறாரு. ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் ராகு இருக்கிறாங்க. அதனால தான் நான் ஜோதிடராக இருக்கிறேன். சரியா, புதன் ராகு கேது 3 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. கேதுவை குரு பார்க்குறாரு. அதுபோக எனக்கு நவாம்சத்தில் குருவும் புதனும் துலாமில் இருப்பாங்க. புஷ்கர நவாம்சத்தில் இருப்பாங்க. ஸோ குரு, புதன், வியாழன் தொடர்பு இருக்கிறதுனால தான் நான் ஒரு ஜோதிடராக இருக்கிறேன். அது போய் எனக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. தனுசில், விருச்சிக லக்கணம் தனுசில் சுக்கிரன் தனித்தே சுக்கிரன் இருப்பார். அதனால தான் பேச்சு பிறரை கவர்ற மாதிரி இருக்கும். ஸோ என்னுடைய ஜாதகத்தில் விருச்சிக லக்கணமாக இருக்க போய் தான் நான் ஜோதிடராக என்னால் இருக்க முடியுது. இந்த தனுசு லக்கணத்தை பிறந்திருந்தேன்னா என்னால் ஜோதிடராக இருக்க முடியாது. நான் வேறு வேலை பார்த்துட்டு இருந்திருப்பேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி ஒவ்வொருத்தர் ஜாதகத்திலுமே சில வித்தியாசங்கள் இருக்கும். அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கோங்க. வாட் எவர் மேபி திருக்கணித பஞ்சாங்கம் தான் கரெக்டு. அதை நிறைய தடவை நான் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறேன். எனக்கு வர ஜாதகத்தையும் திருக்கணித பஞ்சாங்கத்தை பற்றி தான் சொல்கிறேன். ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லிடுவேன். சில பேர்கிட்ட டக்குன்னு சொல்லிடுவேன். சார் உங்கள் வாழ்க்கையில் இது நடந்திருக்குன்னா ஆமாம் சார்ன்றுவாங்க. ஒரே வாரத்தில் பேசும்போது சொல்லிடுவேன். அது முக்கியமான விஷயத்தை சொன்னோம்னா சொல்லிடுவாங்க. சார் தாமத திருமணமா, இல்லைனா திருமண வாழ்க்கையில் பிரச்சனையா, பிள்ளைகளால் பிரச்சனையா, வேலை பிரச்சனையா, உடல்நல பிரச்சனையா, டக்குன்னு சொல்லிடுவேன். ஏன்னா நமக்கு ஒரு கிளான்ஸ் தெரியும். சரியா, நேரில் பார்த்தாலே சொல்லிடலாம். ரைட்டு. அதனால் தனுசு ராசி நேயர்களுக்கு இவ்வளோ நேரம் பேசிட்டு 8 நிமிஷம் இன்னும் பலன்கள் சொல்லலை. இந்த திருக்கணித வாக்கிய பஞ்சாங்கத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதுறதா இருந்தால் திருக்கணித ஜாதகத்துப்படி எழுதுங்க. அதான் கரெக்டாக இருக்கும். இன்னும் அடுத்த வருட தலைமுறைகள் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி திருக்கணித பஞ்சாங்கம் தான் கரெக்டாக இருக்கும். மற்ற எதில் பார்த்தாலும் சரி, நீங்கள் சாஃப்ட்வேரில் பார்த்தாலும் சரி, எதில் பார்த்தாலுமே அதெல்லாம் கரெக்டாக இருக்காது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நீங்கள் சாஃப்ட்வேரில் பார்த்துக்கலாம். சரியா, அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக நடக்கும். அதுவும் கம்ப்யூட்டர் ஜாதகத்தை அப்படியே எடுக்கக்கூடாது. அதை வேணும்ல ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்க்கணும். சிலர் பக்கமாக கொடுத்துருவாங்க. 100 பக்கத்துக்கு கொடுத்துருவாங்க. 100 ரூபா கொடுங்க, உங்களுக்கு நான் ஜாதகம் கொடுக்குறேன்பாங்க. அதெல்லாம் ஏற்புடையது அல்ல. அது என்ன சொல்லும்னா, சும்மா அந்த அமைப்புக்கு ஏற்ற மாதிரி சொல்லும். ஆனால் அந்த அமைப்பின்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி சொல்லணும். அதாவது திருக்கணித பஞ்சாங்கம் ஜாதகத்தை தான் கொடுக்கும். ஜாதகம் கிரக நிலையில் கொடுக்கும். அந்த கிரக நிலைகளில் மேனுவலாக தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். சரியா, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அது சமைக்கிறதுக்கு பொருளை தான் கொடுக்கும். சமைக்கிறது நம்மளோட டியூட்டி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தில் நீங்கள் அப்படியே பலன்கள் எடுக்க முடியாது. அது என்னென்னா டேட்டாவை தான் கொடுக்கும். அந்த டேட்டாவை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணி ரிசல்ட் எடுக்கணும். அது மேனுவலாக ஒரு ஜோசியரை வச்சு தான் பண்ண முடியும். சரியா,
ரைட் நேர்களே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து 2032 வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா சனி பகவான் வந்து வருகிற 3/6/2027 ஜூன் 3ஆம் தேதி உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். அதுக்கடுத்து 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஸோ 5, 6ல் இருக்கும்போது பெரிய கெடுபலங்கள்லாம் கொடுக்க மாட்டார். 7ஆம் இடத்துக்கு போனால் கண்டகச்சனி, அங்கிட்டு 7ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் பிரச்சனை பண்ணுவார். 8ஆம் இடத்துல வந்து அஷ்டமச்சனி ஆயிடுவார். ஸோ உங்களுக்கு வந்து 2032க்கு மேலே ஒரு 5 வருஷம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ 2032 வரைக்கும் பெருசாக பிரச்சனை இருக்காது. இப்படி தான் நடக்கும். சரி, அதை இப்படி நான் சொல்லிடுறேன். நான் அதுபோக சனி பகவான் வந்து இப்போ ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல அடுத்தடுத்து வந்து சூரியனும் செவ்வாயும் போகிறாங்க. பாவகிரகங்கள் போகிறதுனால கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போதைக்கு நல்லா இருக்குது. 4ஆம் இடம் நல்லா இருக்குது. சுக்கிரன் தொடர்பில் இருக்குது. சுக்கிரன் கிட்டத்தட்ட வந்து 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. வருகிற மார்ச் 27 வரைக்கும் சனி பகவான் சுக்கிரன் இருக்கிறாங்க. இதில் சூரியன் வந்து வருகிற 15ஆம் தேதி போய் சேர்ந்துருவார். பங்குனி மாதம் சேர்ந்துருவார். பங்குனி மாதம் முழுக்க சூரியன், சுக்கிரன், செவ்வாய், சனி பகவான் 4 கிரகங்கள் இருக்கும். இதில் மார்ச் 27ஆம் தேதி சுக்கிரன் வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் சூரியன், சனி பகவான், செவ்வாய் 3 பேர் இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 27/3 9 நாள் வரைக்கும். ஸோ தனுசு ராசினியருக்கு இந்த வீடியோ மூலியமாக என்ன சொல்கிறேன்னா, வருகிற மார்ச் 27 ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 4ஆம் இடம் வந்து பாவகிரகங்கள் சூழ்ந்து இருக்குது. சனி பகவான், செவ்வாய், சூரியன் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாய்வழி விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தாயினோட உடல்நலத்தை பார்த்துக்கணும். நீங்கள் கவனமாக இருக்கணும். உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடை தவிர்க்கணும். அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? அதுபோல் அரசாங்கத்தில் கார்பரேஷன், பஞ்சாயத்து போர்டு, மக்கள் நல பணியில் இருக்கிறவங்க, அதுபோல் கட்டடக்கலையில் இருக்கிறவங்க, கூலி வேலை பார்க்குறவங்க, இவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சூரியன், சனி, இந்த இணைவு நல்லது கிடையாது. 3 கிரகங்களும் பாவகிரகங்கள். சூரியன், செவ்வாய் மீனத்தில் ஸ்தானப்பலம் பெறுவாங்க. சனிப்பலம் ஸ்தானப்பலம் பெறலை. சுப தொடர்பு இல்லை. சுக்கிரன் வந்து அங்கிட்டு போயிடுவார். 5ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஸோ 3 பாவகிரகங்கள் இருக்கிறது 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படாது. 4ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிக்கு 9 கூடையவன் 9க்கு 8ஆம் இடத்துல மறைகிறாரு. அப்பா வழியில் சில பிரச்சனை வரும். அப்பாவுக்கும் உங்களுக்கும் வாய் தகராறு பிரச்சனை, பஞ்சாயத்து இருக்கும். தவப்பின் வழி ஒரு முறையில் பிரச்சனை இருக்கும். சொத்து பத்து பிரச்சனை வரலாம். பங்காளி விஷயத்தில் பாகப்பிரிவினை வரலாம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசாங்க விஷயத்தில் துண்டிப்பு வரலாம். குறிப்பாக வந்து அரசு சம்மந்தப்பட்ட இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனம் வரலாம். பொதுப்பணித்துறை, மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, சர்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, நில ஆர்ஜிதம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும். சனி, சூரியன், செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறது, அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் இருக்கிறது, 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உடல் உஷ்ணம் அடையும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? உஷ்ணமான சாப்பாடை சாப்பிடக்கூடாது. மார்ச் 27 ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும். இது வந்து பொதுவானது தான். ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஜனன ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு சனி பகவான் 3, 6, 9, 10, 11 இருந்தார்னா நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். தனுசு ராசிக்கு அவர் வந்து கும்பம், ரிஷபம், சிம்மத்தில் கூட இருக்கலாம். 9ஆம் இடத்துல கூட இருக்கலாம். சிம்மம், அடுத்து கன்னி, துலாம் இந்த இடத்துல இருந்தார்னா பிரச்சனை கிடையாது. அதாவது ராசிக்கு 3, 6, 9, 10, 11 இருந்தார்னா ஓரளவு நிலைமை நல்லாயிருக்கும். 2032 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி லக்கணத்துக்கும் அவர் இதே உபயஸ்தான ஸ்தானத்துக்கு வருவார். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்க. லக்கணம் வந்து கன்னியா லக்கணம். நல்ல அமைப்பு தான். தனுசு ராசி கன்னியா லக்கணம். லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். சுபத்தோடு இருந்தார்னா திக்பலம் பெறுவார். அருமையான அமைப்பு. லாபமாக இருக்கும். இவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் பெரிய லாபத்தை சந்திப்பாங்க. கன்னியா லக்கணம், தனுசு ராசி. சந்திரன் வந்து ஒளிச்சந்திரனாக இருக்கணும். சரியா? ஒளிச்சந்திரன் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா நேர்களே? அது குறிப்பாக நீங்கள் வந்து இந்த வையாசி, ஆனி, ஆடி இந்த 3 மாதத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வாரி வழங்குவார். இந்த 3 மாதத்தில் பிறந்தவங்க தனுசு ராசியில் கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க. லாபம் நல்லா சம்பாதிப்பாங்க. இதெல்லாம் நிதர்சனம், 100க்கு 100 உண்மை. என்னால் ப்ரூஃப் பண்ண முடியும். சேலஞ்ச் பண்ணுறேன். யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க இந்த வீடியோ கேட்காம கூட இருக்கலாம். கேட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடாமல் கூட இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அவங்க வந்து பெரிய பணக்காரனாக இருப்பாங்க. அவங்க வந்து யூடியூப்புக்கு பக்கமே வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க பாடு சொல்லி இருக்கும். அவங்க வரவே மாட்டாங்க. சரி, எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கன்னியா லக்கணம், தனுசு ராசி, சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார். இது நல்ல அமைப்பு. லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல இருப்பார். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருப்பார். இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. 2032 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்படி சில அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? சனி பகவான் லக்கணம் ராசிக்கு 3, 6, 9, 10, 11 இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். 9ஆம் இடத்துல இருந்தார்னா தகப்பனை கெடுப்பார். தகப்பன் உறவை கெடுத்து ஜாதகரை காப்பாற்றிடுவார். நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்களால் மற்றவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சரியா நேர்களே? ஸோ இப்படி தான் பலன்கள் போகும். ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க. நான் சொல்கிற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்லைன் பண்ணுறேன் நான். சரியா? ஒரு குருசியலான டைம் வந்து மார்ச் 27 ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் இடம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. கொஞ்சம் கவனமாக இருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் செலவாகும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை ஆகும். நீங்கள் வந்து தகப்பனா
உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருக்கும். நீங்கள் வந்து மகனா உங்கள் அப்பாவுக்கு உங்களுக்கும் பிரச்சனை இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெற்றவங்ககிட்ட பிரச்சனை இருக்கும். குறிப்பாக தகப்பன் கிட்ட தான் பிரச்சனை இருக்கும். ஏன்னா சூரியன் 9 குடையவன், தகப்பன் சாணத்து குடையவன், பிதிர்காரகன். அதனால் அப்பா கிட்ட தான் மல்லு கட்டிகிட்டு இருப்பீங்க, சண்டை போடுவீங்க, கான்ட்ரவர்ஷன்லாம் வரும். ரத்த சம்மந்தப்பட்ட பிணிகள் இருக்கும். சூரியன் செவ்வாய் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால ரத்த சம்மந்தப்பட்ட பிணிகள் இருக்கும். அதுபோக வந்து கால்கை உழையிறது, மூட்டு வலி, ஜாயிண்ட்டு இதிலெல்லாம் வலி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிளட் ப்ரெஷர், சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களாம் டாக்டரை பார்த்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கவனமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் நினைப்பீங்க, என்னடா 2032 வரைக்கும் சொல்லிட்டு இவன் இன்னும் ஒரு வியாதியை பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு. @ உள்ளதான் சொல்கிறேன் நான். ஏன்னா ஜோதிடம்ங்கிறது வந்து எதிர்காலத்தையும் சொல்லணும், நிகழ்காலத்தையும் சொல்லணும். நடந்து முடிஞ்சதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. அது யாருக்குமே பிரயோஜனப்படாது. 8ஆம் தேதி இன்றைக்கி வீடியோ போடுறோம்னா 9ஆம் தேதி இப்படி இருக்குன்னு தான் சொல்லணும். 7ஆம் தேதி மார்ச் 7ஆம் தேதி 2026 பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. அது முடிஞ்சு போச்சு. அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. என்றைக்குமே ஜோதிடங்கிறது நிகழ்காலத்தில் நின்றுட்டு எதிர்காலத்தை கணிக்கிறது தான். ஸோ அதனால் சில இதை நான் சொல்லுவேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, சரியா? கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே நேரலை, இப்போ வந்து ராசிக்கு 4ஆம் இடத்துல சில கிரக நிலைகள் சரியில்லை, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சூரியன் செவ்வாய் இணைவு வந்து நல்ல விதமாக இருக்காது. 4ஆம் இடத்துல சூரியன் தான் வீட்டுக்கு மறைகிறாரு, சரியா? அதனால் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, சில பேருக்கு கொஞ்சம் இந்த சூரியன் சனி செவ்வாய் என்ன ஆகும்னா, அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்க கொஞ்சம் நுணுக்கமாக இருப்பீங்க. உங்கள்கிட்ட கீழே வேலை பார்க்குறவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகணும், சரியா? அவங்க தப்பு பண்ணனாலும் கண்டுக்காமல் இருந்துக்கோங்க. அதே மாதிரி வந்து கொஞ்சம் லாபம் இருக்க தான் செய்யும், சரி? எஃபெக்ட் போடணும், சரியா? எஃபெக்ட் போடணும். 10ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால தொழில் வியாபாரம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், லாபம் இருக்கும். நீ சேர்ந்து வேலை பார்க்கணும். ஏன்னா சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. சூரியன் செவ்வாய் 10ஆம் இடம் சம்மந்தப்பட்டாலுமே சனி பகவான் சேர்ந்து சம்மந்தப்படுறதுனால கவனமாக இருக்கணும். இதில் சனி பகவான் வேறு அஸ்தமனம் அடைஞ்சிருவார், சரியா? சனி பகவான் வந்து மார்ச் 13ஆம் தேதி அஸ்தமனம் அடைஞ்சிருவார். சூரியன் 4ஆம் இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அஸ்தமனம் அடைஞ்சிருவார். மார்ச் 13 ஏப்ரல் 22 வரைக்கும் அஸ்தமன நிலையில் இருப்பார். ராசிக்கு 2, 3 கூட அஸ்தமன நிலையில் இருக்கிறனால குடும்பத்தில் கவனமாக இருக்கணும், பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்கணும், பணப்புழக்கத்தில் கவனமாக இருக்கணும், சரியா? இதுக்கெல்லாம் நிவாரணமாக குரு பகவான் வந்து வருகிற மார்ச் 11ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். இது ஒரு வரைக்கும் நல்லது. எவ்வளோ அடித்தாலும் தாங்கிக்கிடுவீங்க, சரியா நேர்களே? கஷ்டமாக எவ்வளோ வந்தாலுமே அதை தாங்குகிற சக்தியை கொடுப்பாரு. நேர்கதியில் பயணிக்கிறார். மார்ச் 11ஆம் தேதியிலேருந்து ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் அவர் 7ஆம் இடத்துல நேர்கதியில் பயணிக்கிறாரு, வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. வக்கர நிவர்த்தி அடைந்து ராசியை பார்க்குறதுனால நல்லா இருப்பீங்க, ஓரளவு எதையும் தாங்குவீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஈகை கருணை காரணியம், கோயில் குளத்தை போய்ட்டு வரீங்க, பூஜை புனஸ்காரம் நல்லபடியாக பண்ணுவீங்க, ஒரு ஆத்மார்த்தமாக இருப்பீங்க, கையில் காசு பணம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, லாபம் இருக்கும், மூத்த சகோதரர்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழில் சம்மந்தப்பட்ட காரியங்கள், வியாபாரம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். குறிப்பாக ஜவுளித்துறை, கலைப்பொருட்கள், சினிமா, சின்னத்திரை, இயல் இசை, நாடகம், ஆடல் பாடல், கேளிக்கை, ஸ்வீட் ஸ்டால், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சுக்கிரன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடத்துல இருக்கிற ராகுவையும் புதனையும் பார்க்குறது மிகச்சிறப்பு தான். தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. கணவன் மனைவி இணக்கம் நல்லாயிருக்கும். கூட்டு தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும். பங்குதார விஷயத்தில் நல்லாயிருக்கும். தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். ராகு புதன் நினைவு வந்து உங்களுக்கு வந்து ஒரு தனிப்பையாக இருக்கும், ஒரு தனிச்சு இருப்பாங்க. ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் ராகு புதன் தனிச்சு இருப்பாங்க. ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஏப்ரல் 1ஆம் தேதியே போயிடுவார். ஒரு 10 நாளைக்கு ராகு புதன் மட்டும் தனிச்சு குரு பார்வை வருது, மிகச்சிறப்பாக இருக்கும், சரியா? மந்திரம் கால் மதி முக்கால் சொல்லும்போது எதுலையுமே வந்து மதிநுட்பமாக இருப்பீங்க, ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பீங்க. கலை சம்மந்தப்பட்டதில் ரொம்ப ஈகராக இருப்பீங்க. குறிப்பாக கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, கணக்கு சம்மந்தப்பட்டது, இதில் நல்லா இருப்பீங்க. புதன் சம்மந்தப்பட்டதிலலாம் ரொம்ப தீவிரமாக இருப்பீங்க. அது 3ஆம் இடத்துல புதன் வந்து கும்பத்தில் வந்து ராகுவோட சேர்ந்து குருபாரிக்கு வரதுனால சாஸ்திரம் சம்மந்தப்பட்டவங்க, ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டவங்க, வேத ஜோதிடம் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அந்த துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ 4ஆம் இடம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனாலுமே 3ஆம் இடம் உங்களுக்கு வந்து குரு பார்வைக்கு வருது, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சு வந்துட்டாருன்னா உங்களுக்கு நல்ல பலங்களை கொடுப்பாரு, சரியா நேர்களே? இருப்பினும் சூரியன் செவ்வாய் பாதிக்கப்படுறாங்க, கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க. சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவசக்தியை கும்பிட்டு முருகப்பெருமானை கும்பிடுங்க. ஏன்னா சூரியன் செவ்வாய் வந்து டிஸ்டர்ப் ஆகிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சரி சார், இப்போ வந்து இந்த அர்த்தாஷ்டம சனி பலன்கள் எப்படி சார் இருக்கும்? நிறைய பேர் இப்போ தான் சனி பயிற்சி பலன்களே போடுறாங்க. சில ஜோதிடர் வந்து வாக்கிய பஞ்சாயத்துக்கு பலன் போடுறாங்க, திருக்கணித பஞ்சாயத்துக்கு பலன் போடுறாங்க. ஒரு பிரபல ஜோதிடரே இப்படி போடுறாரு. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அது மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே தாவலிக்கு இழுக்கிறாங்க. ஒன்று எதுக்கும் உனக்கு பலன் போடுங்க, ஒன்று திருக்கணிதத்துக்கு போடுங்க, இல்லை வாக்கிய பஞ்சாயத்துக்கு போடுங்க, ரெண்டுக்குமே போடுறாங்க. ஆற்றுலையும் கால் வைப்பேன், சேத்துலையும் கால் வைப்பேன், என்ன அர்த்தம்?
இது வந்து நல்லதே இல்லை. நான் அவர் பேரை கூட சொல்லலாம், ஆனால் சொல்லக்கூடாது. அவர் ரஜினிகாந்த் முதலமைச்சர் ஆகிறேன்னு சொல்லிட்டு வாபஸ் பண்ணவர் ஒரு ஜோதிடர், பிரபல ஜோதிடர் உட்காந்து பேசுவார் முழிச்சு. அவர் என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படிலாம் பேசக்கூடாது. அதாவது யாராக இருந்தாலும் சரி, மக்களை வந்து என்றைக்குமே தன்னுடைய பக்கம் வளைக்கக்கூடாது. மக்கள் வந்து அறியாமல் இல்லை, எல்லோரும் தெரிஞ்சு தான் இருக்கிறாங்க. இப்போ நான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் புள்ளிவரமாக சொல்கிறேன், டேட் வைஸாக சொல்கிறேன், ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். அதெல்லாம் வந்து பஞ்சாங்கத்தை பார்த்தா சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரியா, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லாதெல்லாம் சொல்லலை, நான் இருக்கிறதான் சொல்கிறேன். அதை நான் ப்ரூஃப் பண்ணுவேன். நான் என்ன நேரில் வரல, அவ்வளோதான். நேரில் முகம் காட்டி பேசலை. ஆனால் நான் சொல்கிற தகவல் எல்லாம் கரெக்டாக இருக்கும். யார் வேணாலும் எப்போ வேணாலும் செக் பண்ணிக்கலாம். சரியா, நேரில் எதுக்கு சொல்ல வரேன்னா, மக்களை வந்து திசை திருப்பக்கூடாது. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கத்து பலன் போடுங்க, இல்லைன்னா திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு பலன் போடுங்க. ரெண்டுக்குமே சனி பயிற்சி பலன் போட்டால் என்ன அர்த்தம்? அப்படி போடக்கூடாதுல்ல. மக்கள் நம்பி தானே இருக்கிறாங்க. எவனோ ஒருத்தர் சொல்கிறாரு, இவர் சொல்லுறது நமக்கு நடக்காதா, நல்லது நடக்காதா, அப்படி ஒரு ஏக்கத்தில் தானே பார்க்குறாங்க. சரியா, அதனால் சில பேர் இப்படி போடுறாங்க. எனக்கு சங்கடமாக தான் இருக்குது. என்ன பண்ண முடியும்? இதை நினச்சி வருத்த தான் பண்ண முடியும். சரியா, என்றைக்குமே வந்து ஒரிஜினாலிட்டிஸ் நெவர் ஃபெயில்டு, தனித்தன்மை தோற்று போகாது. அதை நம்ம வந்து இது பண்ணணும். சரியா நேர்களே, யாரும் எது கேள்வி கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு இல்லாதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு வாக்கிய பஞ்சாங்கம் வந்து கோயில் ஆகம இதுக்கு வச்சுக்கலாம். திருப்பதி தேவஸ்தானத்திலே வந்து திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் ஏற்றுக்கிட்டாங்க. திருப்பதி தேவஸ்தானத்தில் வந்து திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி தான் பூஜை புனஸ்காரம் எல்லாமே நடக்குது. இவருக்கு வெங்கடாஜலபதிக்கு. அதுவும் மத்திய அரசாங்கத்து கெஜெட்லேயே வந்து திருக்கணித பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணப்படுது. ஸ்ரீபெரும்புதூர் ஆதிகேசவ பெருமாள் அலோகம் அந்த மடத்திலே வந்து திருக்கணித பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணப்படுது. மறைந்த நம்ம மகான், நம்மோடு வாழ்ந்தவர், தெய்வமாக வாழ்ந்தவர், காஞ்சி மகா பெரியவா சந்திரகேசர சுவாமிகள், அவரும் திருக்கணித பஞ்சாங்கத்தை ஏற்றுக்கிட்டார். வாக்கிய பஞ்சாங்கத்தை தூக்கி எங்கேயோ போடுங்கட்டார். அதை தூக்கி போட்டுருங்க அப்படின்ட்டார். தூக்கி போட்டுருங்க, கடாசிருங்க அப்படின்ட்டார். ஸோ காஞ்சி மகா பெரியவாரே ஏற்றுக்கிட்டார். அவரை காட்டிலே ஒரு பெரிய மகான் யாரும் தேவையில்லை. நம்ம நிகழ்காலத்தில் இந்த நிறைய பேருக்கு இப்போ 90க்கு பின்னாடி பிறந்தவங்களுக்கு தெரியாது. 2000 கிட்ஸுக்கெலாம் அவர் தெரியாது. கொஞ்சம் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அவளை தெரியும். 1992 அந்த ரேஞ்சில் தான் அவர் வந்து தெய்வமானார். அவர் அமரர் ஆனார். ஆனால் அவர் வந்து ஒரு வாழும் தெய்வமாக வாழ்ந்து ஒரு பெருமை சேர்த்தவர். மகா பெரியவா, அவர் ஒருத்தர் தான் பெரியவான்னு சொல்கிறோம். மகா பெரியவா திருக்கணித பஞ்சாங்கத்தை ஏற்றுக்கிட்டார். ஸோ அவர் ஏற்றுக்கிட்டதுனால யார் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்காட்டி போகிறாங்க அதை பற்றி நம்ம கவலையே இல்லை. அவரே ஏற்றுக்கிட்டார். தெய்வமே ஏற்றுக்கிருச்சு. அந்த அரகர சங்கரன் ஜெயசே சங்கரனே ஏற்றுக்கிட்டார். இந்த மற்றவங்க ஏற்றுட்டு போகிறான், ஏற்காமல் போகிறான், நமக்கு தேவையில்லை. அதனால் திருக்கணித பஞ்சாங்கத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், நல்லது நடக்கும். ஓகே நேயர்களே, இப்போ வந்து இந்த பலன்கள் எப்படி சார் இருக்கும் அதை சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன், தொடர்ந்து வீடியோ போடுறேன். சரியா, இது வந்து நான் மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி போட்டது காரணமே வந்து இந்த வேரியேஷன் நிறைய பேர் மனசில் குழப்பம் இருக்குது, அதனால தான் போட்டேன் நான். சரியா, சில பலன்களை சொல்லுவேன்னு சொல்லிட்டு தான் இதில் பலன்களை சொல்கிறேன். 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்து குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பாது. குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்கும். சில பேர் சொந்த ஊரை விட்டு வெளியே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். பிள்ளைகள் நடவடிக்கையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா, பெண்களுக்கு நல்லா இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நகை நட்டெலாம் வாங்கி போட்டுக்கிருவீங்க. சரியா நேயர்களே, இருப்பினும் சின்ன சின்ன வேலைகளெல்லாம் கரெக்டாக பண்ணிடுங்க. அலைச்சல் இருக்கும். மற்றவங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளெல்லாம் அந்த காலகட்டத்தில் கொடுக்க வேண்டாம். அது குறிப்பாக பங்குனி மாதம் கொடுக்க வேண்டாம். சூரியன் சனி சேர்ந்து இருப்பாங்க, செவ்வாய் போய் சேர்ந்துக்கிடுவார். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். சரியா நேயர்களே, வீடு கட்டுவது, இடம் வாங்குவது இதெல்லாம் கொஞ்சம் இழுபறி இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதிக கடனுக்கு எதுவும் வாங்காதீங்க. சரியா, கடன் கொடுக்க வேண்டாம், கடன் வாங்க வேண்டாம். தாய் வழியில் சில பிரச்சனைகள் வரலாம். தாய் வழி சொத்துக்கள் பிரச்சனை வரலாம். தாயோட ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரலாம். கவனமாக இருங்க. இரவு பயணங்களை கவனமாக வச்சுக்கோங்க. இரவு பயணம் போகிறதா இருந்தால் டிரைவர் போட்டு வண்டி ஓட்டுங்க. நீங்களாக தனிப்பட்ட ஓட்டையில் ஓட்ட வேணாம். இடையில வந்து சனி பகவான் வந்து உத்திரட்டாதிலேருந்து பூரட்டாதிக்கு போவார். பூரட்டாதிக்கு போகிறது ஓரளவுக்கு நல்லதான். சரியா, பூரட்டாதி வந்து குரு பகவான் நட்சத்திரம் தான். அந்நேரம் வந்து ராசிநாத நட்சத்திரத்தில் போகிறதுனால உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இருப்பினும் வந்து கையில் காசு பணம் தாராளமாக இருக்கும். சரியா, காசு பணம் நல்லாயிருக்கும். அதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது. சரியா நேர்களே, அவர் வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு போவார். பூரட்டாதி நட்சத்திரத்தில் போயிட்டார். இப்போ உத்திரட்டாதியில் போயிட்டுருக்கிறாரு. சரியா, உத்திரட்டாதியில் போய்ட்டு அடுத்து ரேவதிக்கு தான் போவார். பூரட்டாதி பாஸ் பண்ணிட்டார். ஸோ பூரட்டாதி மறந்துடுவோம். இப்போ 8% உத்திரட்டாதியில் தான் போகிறாரு. உத்திரட்டாதி ரேவதிக்கு போகிறதெல்லாம் நல்லாயிருக்கும். ரேவதியில் போகும்போதெல்லாம் ஒரு நல்லாயிருக்கும். 2-3 கூடையவன் 7-10 கூடையவன் சாரத்தில் போகும்போதெல்லாம் நல்லாயிருக்கும். இடையில வக்கரம் அடைவார். சனி பகவான் வந்து இடையில வக்கரம் அடைகிற காலத்தில் அப்புறம் பார்த்துக்குருவோம். சரியா, அவர் வந்து 15/7 தான் வக்கரம் அடைகிறார். ஜூலை 15லேருந்து நவம்பர் 30 வரைக்கும் வக்கரம் அடைவார். அதுக்கடுத்து வந்து அடுத்த வக்கரம் வந்து பேர்ச்சி ஆனப்பறம் தான் அடைவார். சரியா, இடையில ஒரு வக்கரம் இருக்குது. அந்த வக்கரம் வரும்போது நான் போடுறேன். சரியா, சூரியனுக்கு அவர் வந்து 9ஆம் இடத்துல வந்து வக்கரமாகி சூரியனுக்கு 5ஆம் இடத்துல வரும்போது வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருவார்.
ஸோ இந்த அமைப்பு வரத்தான் செய்யும். அதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது. ஜூலை மாதத்துக்கு மேலே தான் அந்த வக்கர கதி இருக்குது. இருப்பினும் 4ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது, கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. சோர்வு இருக்கும், அலைச்சல் இருக்கும், சரியா? கொஞ்சம் கவனமாக இருக்கும். அவர் பார்க்குற இடமெல்லாம் கெடுப்பார். 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை பார்க்குறது நல்லதான். கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும். இருந்தாலும் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும், சரியா? அது குறிப்பாக வேலைக்கு போகிற பெண்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ரிஷபம் ஒரு பெண் ராசி, பெண்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். கலை சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, அலங்காரம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, எப்படின்னா ஸ்டெனோ வேலை பார்க்குறவங்க, கலைப்பொருட்கள் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, டிசைனில் இருக்கிறவங்க, ஜவுளி கடையில் வேலை பார்க்குற பெண்கள், இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். அது அழகு கலை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க, கூடுதலாக பெண்களுக்கு வந்து ரொம்ப பணிச்சுமை இருக்கும். ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழிலில் வந்து சில இடைஞ்சல்கள் இருக்கும், சரியா? தொழிலில் நல்ல நெருக்கடி இருக்கும். புதன் ஒரு நல்ல நிலைமையில் இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. புதன் இப்போ ராகுவோட சேர்ந்து குரு பார்வையில் இருக்கிறனால 50% நல்லாயிருக்கும், சரியா? அதுக்கடுத்து புதன் வந்து ஏப்ரல் 9ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு போயிடுவார், நீசபங்கம் அடைவார். ஸோ ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு மேலே தொழிலெலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். இப்படி தான் ஒரு கிரகத்தை வச்சு ஒரு கிரகத்தை பலன் சொல்ல முடியும். இப்போ சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்த்தாலுமே 10 கூடியவன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். 10ஆம் இடத்தை பார்த்ததுனால 10ஆம் இடத்த தொழில் சரியாக போயிடும், வியாபாரம் நல்லா இருக்காது அப்படி சொல்ல முடியாது. 10 கூடியவன் எப்படி இருக்கிறாரு, அவர் தான் வீட்டுக்கு மறைகிறாரா, நீசம் அடைகிறாரா, நீசபங்கம் அடைகிறாரா, அவருடைய நிலப்பாடு என்ன, இதெல்லாம் பார்த்து தான் சொல்லணும் பலன். அதுக்காக போதி ஜோதிடத்தில் நான் கூடுதலாக வீடியோ போடுவேன். அப்பப்போ ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் மூலவர் வந்து முக்கியமான கிரகம் சனி பகவான் தான். இப்போ கிரகத்திலே முக்கியமான கிரகம் 2 பேர் தாங்க. 9 கிரகத்தில் முக்கியமானவர் வந்து நம்பர் 1 சனி பகவான், 2 குரு. இவங்க தான், இவங்கள வச்சு தான் மற்ற 7 கிரகங்கள் பேலன்ஸ் பண்ணுது. அதில் சந்திரன் வந்து டெய்லி மாறுவார், சரியா? அன்றாட பிரச்சனைகளை கொடுத்து நல்லது கிடத்து செய்கிறவர் சந்திரன் தான். அவரை வச்சு தினப்பலன்கள் சொல்கிறாங்க. ஆனால் குரு சனி பகவான் தான் நீடித்து பலனை சொல்கிறவங்க. ஒரு 6 மாதத்துக்கு எப்படி சார் இருக்கும்னா குரு சனியை வச்சு பார்த்து சொல்லிடலாம். மற்ற கிரகங்கள் அதுக்கு துணைக்கு போகும். சூரியன், செவ்வாய், புதன் இவங்களாம் துணைக்கு போவாங்க. ராகு எதுகள்லாம் வந்து சுய வீடு கிடையாது. அவங்க எந்த வீட்டுக்கு பயிற்சி வராங்களோ அந்த வீடு மாதிரி தான் செய்வாங்க. இப்போ ராகு எது பயிற்சி உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு வருவாங்க. கேது வந்து 9ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். எப்படி இருக்கும்னா சந்திரன் நிலைப்பாடு சனிபவன் நிலைப்பாடு கத்த மாதிரி தான் அடுத்த ராகு எது பயிற்சி இருக்கும். ஏன்னா ராகு வந்து சனிபவன் விட்டு தான் வராரு, மகரத்துக்கு வராரு. கேது வந்து கடகத்துக்கு போகிறாரு. மகர ராகு, கடக கேது இது பொதுவாக நல்ல அமைப்பு தான். ஸோ அடுத்த ராகு எது பயிற்சி வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஏன்னா மகர ராகு வந்து பொதுவாக யாரையும் கெடுக்க மாட்டார். ஓரளவுக்கு கையில் காசு பணத்தை கொடுப்பார், எல்லா ராசிக்குமே கொடுப்பார். ஏன்னா அவர் வந்து சனி பகவான் வீட்டில் மகரத்தில் தனக்கு பிடிச்ச வீட்டில் தான் இருக்கிறாரு. கேது கடகத்தில் பரவாயில்ல 50% நல்ல நிலைமையில் இருப்பார். ஸோ ராகு எதுகள் வந்து அந்தளவுக்கு அடுத்த ராகு எது பயிற்சி நல்லாயிருக்கும். டிசம்பர் 5ஆம் தேதி நடக்குது. வருகிற டிசம்பர் 5ஆம் தேதி ராகு எது பயிற்சி நடக்குது. ராகு எது பயிற்சிக்குங்கிறது தான் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அந்த கிரகங்கள் எந்த வீட்டில் இருக்கோ அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பலனை கொடுக்கும். அது வந்து சாயா கிரகம், நிழல் கிரகம். சரியா நேர்களே? எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் பலன்கள் பார்க்குறதுல வந்து முக்கியமாக பார்க்குறது வந்து சனி பகவான், குரு பகவான், அடுத்து ராகு எதுகள். ராகு எதுகளை பார்க்கும்போது அது எந்த வீட்டில் இருக்கோ அந்த கிரகத்தை பார்த்து தான் பலன் சொல்ல முடியும். ஸோ இப்படி தான் பலன்கள் இருக்கும் இல்லையா? மற்ற கிரகங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை மாறும். இதில் சுக்கிரன் வந்து இயற்கை சுபர். சுக்கிரன் புதன் நல்ல நிலைமையில் வந்துட்டாங்கன்னா அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. சுக்கிரனும் புதனும் இப்போ நல்ல இடத்துக்கு போகிறாங்கன்னா நல்ல பலன்கள் கொடுப்பீங்க. இப்போ வந்து சுக்கிரன் வந்து பார்த்து 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. வருகிற 27ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு போகிறார். நல்ல அமைப்பு தான். மேசத்தில் உட்காந்துட்டு 11ஆம் இடத்தை பார்ப்பார். நல்லாயிருக்கும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து கிட்டத்தட்ட மார்ச் 27 இருந்து அவர் வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கிறார்? மார்ச் 27 இருந்து 19 வரைக்கும் இருக்கிறாரு. 19 நாள் வரைக்கும் இருக்கிறார். ஏப்ரல் 19 வரைக்கும் இருக்கிறாரு. நல்ல பலன்களை கொடுப்பார். அதுக்கடுத்து 6ஆம் இடத்துக்கு போனாலும் பரவாயில்ல, ஆட்சி பெறுவார். 6 கூடியவன் 6ஆம் இடத்துல இருக்கிறது சில பிரச்சனைகள் இருந்தாலுமே சில நல்ல பலன்களை கொடுப்பார். ஸோ இப்படி இந்த சுக்கிரன், புதன் இவங்களாம் வந்து இடையில கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. இவங்களாம் இயற்கை சுப கிரகங்கள். இப்படி தான் பலன்கள் போகும். ஓகே நேர்களே, நான் மேக்ஸிமம் பலனை காட்டிலே அந்த அமைப்பை தான் சொல்லுவேன். அமைப்பு தான் ரொம்ப முக்கியம். பலன்கள் யார் வேணாலும் சொல்லலாம். தனுசு ராசி அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், ஆனா பூனா அக்கட்டின்னு எது வேணாலும் சொல்லிட்டு போகலாம். ஆனால் அந்த அமைப்பு ரீதியாக சொல்கிறதா ரொம்ப முக்கியம். ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் வரணும், அதான் ரொம்ப முக்கியம். ஸோ ரிசல்ட்டுக்கு வந்து ஒரே வழி தான் சொல்லிட்டேன். சனி பகவான் ஜனன ஜாதகத்தில் 3, 6, 9, 10, 11 இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. 2032 வரைக்கும் கவலைப்படாமல் இருங்க. மற்றவங்களாம் வழிபாடு பண்ணுங்கள், சரியா? சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க, இல்லைனா காலபைரவரை கும்பிடுங்க. 18ஆம் படி கற்பனசாமியை கும்பிடுங்க. கற்பனசாமியை வந்து செவ்வாய்க்கிழமை கும்பிடலாம். செவ்வாய்க்கிழமை ராகு வேளையில் கும்பிடலாம், இல்லைனா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் கும்பிடலாம். கிருஷ்ணாய கிருஷ்ணபுத்திராய மகாகாலாய மகாருத்ராய ஸ்ரீ கற்பனசாமி முனே நமோ நம. கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ணபுத்திராய மகாகாலாய ஸ்ரீ கற்பனசாமி முனே நமோ நம. அந்த மந்திரத்தை சொல்லணும். 3 தடவை சொல்லிடுறேன். கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ணபுத்திராய மகாகாலாய மகாருத்ராய ஸ்ரீ கற்பனசாமி முனே நமோ நம. அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சனிப்பவனோட தாக்கம் வெகுவாக குறையும். ஓகே நேயர்களே, இப்போ இந்த 4ஆம் இடத்துல சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறாரு. செவ்வாய் சூரியன் கூட சேர்ந்துருக்கனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, சரியா? வியாபாரம், தொழில், வெளிநாட்டு தொடர்புகள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு வந்து
குருசிலான டைம் வந்து மார்ச் 27 டு ஏப்ரல் 9, அதுக்கு பின்னாடி சரியாக இருக்கும். ஏன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி வந்து புதன் வந்து 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். நீசபங்கம் அடைஞ்சு உள்ளே போய் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும். 4ஆம் இடத்துல புதன் நீசபங்கம் அடைகிறதுனால ஓரளவு பேலன்ஸ் பண்ணிடுவார். சனி செவ்வாய் புதன் இந்த காம்பினேஷன் வந்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். ஓகே நேயர்களே, தொடர்ந்து வீடியோ போடுறேன், பாருங்கள். எது சந்தேகம்னா கேளுங்க. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஓவராலாக தான் சொல்லியிருக்கிறேன். 2032 வரைக்கும் எப்படி உங்களுக்கு சனிப்பாவனுடைய தாக்கம் இருக்கும் அதுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். கவனமாக இருங்க. குறிப்பாக வந்து தனுசு ராசியில் மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் பெருசாக கெடுதலை கொடுக்க மாட்டார். சரியா? இப்போதைக்கு கொடுக்க மாட்டார். அதிகமாக யாருக்கு சார் இருக்கும் அப்படின்னா கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அதிகமாக டார்ச்சர் இருக்கும். கடகம், சிம்மம், விருச்சிகம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு டார்ச்சர் இருக்கும். மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கும். மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு டார்ச்சர் இருக்கும், நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கும். தனுசு லக்கணம், மீன லக்கணம் இருக்க தான் செய்யும், பிரச்சனை இருக்க தான் செய்யும். சரியா? தனுசு லக்கணத்துக்கும் இருக்கும், மீன லக்கணத்துக்கும் இருக்கும். தனுசு லக்கணம், மீன லக்கணத்துக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யும். தனுசு லக்கணத்துக்கு சுகம் கெட்டு போயிடும், மீன லக்கணத்துக்கு ஆளே பிரச்சனையாக இருக்கும், உங்களுக்கே பிரச்சனையாக இருக்கும். மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தொழிலில் பிரச்சனை இருக்கும், தொழிலில் லாபம் இருக்காது. ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும். மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 50-50 நல்லா இருக்கும். சரியா? 50% நல்லா இருக்கும், 50% பிரச்சனையாக இருக்கும். 100 ரூபா வர இடத்துல 50 ரூபா தான் வரும். கடக லக்கணத்துக்கு சுத்தமாக நல்லா இருக்காது. சிம்ம லக்கணத்துக்கு சுத்தமாக நல்லா இருக்காது. கன்னியா லக்கணத்துக்கு வந்து லாபம் நல்லா இருக்கும், கூட்டு தொழில், பங்கு சந்தை லாபம்லாம் நல்லா இருக்கும். ஆனால் கணவன் மனைவி உறவு இன்டகிரேஷன் அந்தளவுக்கு நல்லா இருக்காது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். துலா லக்கணத்துக்கு சூப்பராக இருக்கும். தனுசு ராசி துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்நேரம் நல்லா இருப்பாங்க. விருச்சிக லக்கணம் நிபந்தனைக்கு உட்பட்டு தான் இருக்கும். சரியா? குடும்பத்தில் வந்து சுகம் இருக்காது, தைரிய வீரியம் இருக்காது, சோர்ந்து போயிருவீங்க, காரிய அனுகூலம் இருக்காது, தடங்கள் அதிகமாக இருக்கும். தனுசு லக்கணத்தை ஏற்கனவே சொல்லிட்டேன். மகர லக்கணத்துக்கு அமோகமாக இருக்கும். மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல காரிய வீரிய தீரமாக இருப்பீங்க, தொட்ட காரியம் தொடங்கும், காரிய வெற்றி இருக்கும், சக்ஸஸ் ஆகும். கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பரவாயில்ல, முதலுக்கு மோசம் இல்லை, ஒரு 50% நல்லாயிருக்கும். கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஓரளவு நல்லாயிருக்கும். சரியா நேயர்களே? இப்படி தான் லக்கண ரீதியாக பிரித்து பார்த்தோம்னா பலனாக சொல்லலாம். இன்னும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நிறைய சொல்லலாம். ஆனால் வீடியோவில் வந்து அதிகமாக வரும். இதே 30 நிமிஷம் ஆச்சு, நான் என்னால் சொல்ல முடியும். சரியா? சனி பகவான் இப்போ 4ஆம் இடத்துல அர்த்தம சனியில் இந்த பாவகரங்கள் புடைசூழ இருக்கிறாரு. சூரியன், செவ்வாய், சனி பகவான் இந்த 3 பேருமே புடைசூழ இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் எப்படி பலன்கள் புரியுங்கிறது சொல்லலாம். ஒரு லக்கணத்துக்கு 1 மணி நேரம் பேசலாம். தனுசு ராசி மேச லக்கணம், மேச லக்கணத்துக்கு 12ஆம் இடம் மீனத்தில் சூரியன், சனி, செவ்வாய் இவங்க இருக்கிறதுனால அந்த மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ கோச்சாரத்தில் எப்படி பலன்கள் இருக்கும்னு சொல்லலாம். பட்டு அதை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, சொன்னாலும் டைம் அதிகமாகும், வீடியோவில் வந்துட்டு அதிகமாகும். சரியா நேயர்களே? சொல்கிறேன், ஒவ்வொரு நாள் சொல்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு லக்கணத்துக்கு கூட சொல்லலாம். ஆனால் அது வந்து பெரிய ப்ராஜெக்டாக போயிட்டுருக்கோம். சரியா? நான் எல்லா ராசிக்கும் பலன் சொல்லணும், நிறைய கவர் பண்ணணும். இந்த தினசரி பலன்கள் போடுறேன், லக்கி நம்பர், லக்கி டேஸ் இதெல்லாம் போடுறேன். எனக்கும் வேலைகள் நிறையா இருக்குது, நானும் டயர்டாகிடுவேன். ஜனன ஜாதகம் பார்க்குறேன், அதுவே லேட் ஆகுது. சில நேரம் நமக்கும் உடம்பு முடியாமல் போயிடுது. என்னோடய ஹெல்த்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நிறைய தகவலை சொல்கிறான் பார்க்குறேன், ஷேர் பண்ணலாம் பார்க்குறேன். பார்ப்போம். நான் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த வழிபாடு பரிகாரம் ஓரளவு கொஞ்சம் சொன்னாலுமே வேத ஜோதிடத்தை தான் சொல்லுவேன். கிரக நிலைகளை சொல்கிறது தான் ஒரு ஜோதிடரோட கடமை, அதை தான் சொல்லணும். பரிகார வழிபாடு யார் வேணாலும் சொல்லலாம். 20 ரூபா நோட்டை மடித்து வைங்கன்னு நானே நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். 20 ரூபா நோட்டில் ஒரு மந்திரம் இருக்குன்னு போட்டிருக்கிறேன். அதெல்லாம் வந்து தாந்திரிக வாழ்வியல் பரிகாரங்கள், நம்பிக்கையின் பேரில் செய்கிறது. இது செஞ்சால் நடக்கும்னு நமக்கு நாமே நம்பிக்கை வச்சுக்கிறது. சரியா? காலையில் சீக்கிரம் இருந்துச்சுன்னா அந்த பொழுது நல்லா இருக்கும்னு. காலையில் சீக்கிரம் எந்திக்கிற எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. செக்யூரிட்டி வேலைக்கு போகிறவங்கலாம் காலையில் சீக்கிரமே எழுந்திருவாங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க. பாவம் மாத சம்பளத்தை வேலை பார்க்குறாங்க. கோயிலுக்கு போகிற குருக்கள் காலையில் சீக்கிரம் 4 மணிக்கெலாம் எழுந்து போயிடுவார், படாத போட கஷ்டப்படுவார். இத்தனைக்கும் தெய்வத்து பக்கத்தில் நிற்பார், தெய்வத்துக்கே மந்திரம் சொல்லுவார், அவருக்கு அபிஷேகம் பண்ணுவார், ஆராதனை பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். அவர் கஷ்டப்படுவார், 4 பொம்பளை பிள்ளைய பற்றி வச்சுட்டு கஷ்டப்படுவார். என்ன நடைமுறையில் பார்க்குறோம். அதனால் சிலவர் சொல்லுவாங்க 6 மணிக்கு எழுந்திச்ச வாழ்க்கை நல்லா இருக்குன்னு. 4 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்தாலும் சரி, விதி எப்படி இருக்கோ அப்படி தான் நடக்கும். விதி நல்லா இருக்கிறவன் 12 மணிக்கு பகலில் 12 மணிக்கு எழுந்தாலும் நல்லா இருப்பான். சாமியே இல்லைன்னு சொல்கிறவன் நல்லா இருக்கிறான். சாமியே இல்லைன்னு சொல்கிறவன் கோடிக்கணக்கில் வச்சுருக்கிறாங்க. அடுத்து வருது. அப்படியே நெத்தியில் விபூதியே பூச மாட்டாங்க, ஆனால் அவங்க நல்லா இருக்கிறாங்க, கண் கூட பார்க்குறோம். இதுக்கு என்ன காரணம்? அவன் கர்ம பலன், போன பிரிவில் செஞ்ச பாவ புண்ணியங்கள், போன பிரிவில் செஞ்சது இந்த பிரிவில் அவனை காப்பாற்றுது. அது மாதிரி தான். சரியா நேர்களே? அதனால் எப்பொருள் யாரார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என்ன தான் கேட்டாலுமே அதை வந்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும். பலன்கள் 1008 பேர் சொன்னாலும் சரி, அண்ணா ஆணையாக எது சொன்னாலும் சரி, கிரக நிலைகள், அந்த பயிற்சிகள், அந்த அமைப்புகள், சேர்க்கைகள் இதுதான் வந்து பலன்களை கொடுக்கும். அது வந்து எப்படி கொடுக்குங்கிறது விலாவரையாக பார்த்தோம்னா இன்னும் இன்டெப்த்தாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம்.
பட் நேரம் ஆயிரும். இந்த வீடியோ இதோட நிறைவு பண்ணிக்கிறேன். எது தகவல்லாம் கேளுங்க சார், இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் கண்டிப்பாக கூடுதலாக அடுத்த வருகின்ற காலத்தில் உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன். சரியா? வேத ஜோதிடத்தில் என்னால் எவ்வளோ தூரம் இறைவனை கொடுத்த அறிவின்படி அனுபவத்தின்படி நிறைய சொல்கிறேன், லக்கண ரீதியாக சொல்கிறேன் நான். சரியா? சனி பகவானுக்கு மட்டும் இல்லை, எல்லா கிரகத்துக்கும் சொல்லலாம். ஆனால் முக்கியமானது 4 கிரகங்கள் தான், வருடக்கோள்கள். சனி பகவான், குரு பகவான், ராகு கேதுகள். இவங்க 4 பேர் சர்வே பண்ணிட்டாலே ஓரளவு ஜாதகம் சக்ஸஸ் ஆயிரும், தப்பிச்சிரும். 4 பேர் சர்வே பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ சனி பகவான் சரியில்லாதவங்க நல்ல ஜோசியர்கிட்ட காட்டிக்கோங்க, காட்டி செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எப்படி இருக்குது, இப்போ அர்த்தாஷ்டம சனி தனுசு ராசியில் நடக்குது, எனக்கு ஜாதகம் எப்படி இருக்குது, அதை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பரிகார வழிபாடு பண்ணிக்கலாம். பரிகார வழிபாடெல்லாம் நம்பிக்கை தான். சரியா? நடக்கும் என்ற நம்பிக்கையோடு செஞ்சோம்னா ஓரளவு நடக்கும், நம்பிக்கை தான். சரியா? பட் அது நிறைவான பலனை தராது. பசிக்கிறவனுக்கு ஒரு இதை கொடுக்குற மாதிரி தான், ஒரு பன்ருட்டியை கொடுக்குற மாதிரி தான். ஆனால் பண்ணை சாப்பிட்டாலும் பசி அடங்கிறமா அடங்காது. அது நம்ம வயிற்றுக்கு சாப்பிட்டா தான் பசி அடங்கும். பரிகார வழிபாடுங்கிறது ஃபஸ்ட் எய்டு மாதிரி தான். சரியா? ஓகே நேயர்களே, நிறைய வழக்கம் கொடுக்க வேண்டாம். தனுசு ராசி நேயர்களுக்கு தெரியும் நம்மளை பற்றி. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மூலம் போராடம் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நேயர்களுக்கு அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலோடு இருங்க. அனைத்தையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெறுங்க. நீரோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே, வாழ்த்துக்கள்.